இன்னைக்கு எலெக்ஷன் டே இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் சட்டி முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டாவது சட்டி மறுபடியும் ஏற்றுறோம் பிரியாணி. இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடியான உடனே அடுத்து பிரியாணியை போட ஆரம்பிச்சிடும். ரைஸ் இதை காட்டுறேன். ரைஸ் போட்டாச்சு, மசாலா தூக்கிட்டு இப்போ அடுத்தது பிரியாணி செஞ்சிருவோம். முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எப்படி செய்யணும் அப்படின்றது தனியாகவே சொல்லித்தரேன். இப்போ அர்ஜென்ட் பிரியாணின்றதுனால சீக்கிரமாக செய்கிறோம். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிரியாணி ரெடி ஆகணுன்றதுக்காக. அவ்வளோதான், பிரியாணி தம் போட்டாச்சு. அடுத்தது உடைப்போம். உடைக்கும் போது காட்டுறோம். இன்னும் வந்து பிரியாணி வந்து உடையிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நம்மள போட்டோம்னா. இது வந்து 2வது சட்டி. இப்போ அடுத்தது இது காலி ஆகிட்டு அடுத்தது 3வது சட்டி. நம்ம எப்படின்னா பேட்சாக தான் செய்வோம், ஒரேடியாகவும் செய்வோம். ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் டே இல்லையா, அதனால் எங்கேயும் கடை இல்லை. அது இந்த நான் இருக்கிற ஏரியாவில் மோஸ்ட்டாக அப்போ எல்லாருமே இன்னும் ஆல்ரெடி நமக்கு நிறைய கஸ்டமர், இன்னும் அதிக கஸ்டமர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தில் சண்டை போடுவாங்க. தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சோகத்தில் சண்டை போடுவாங்க. இது வந்து அர்ஜென்ட் பிரியாணின்றதுனால டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சோம். அதனால் வந்து இருந்தாலும் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தோம். 3 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 3:30 முடிச்சிட்டோம். அதாவது இன்றைக்கி 7 கிலோ பிரியாணி தான் போட்டேன் 2வது சட்டியில். 3:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். 3:30 மணிக்கெலாம் தம்மில் ஏற்றிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஒரு 3:50க்கு பார்த்து தம் உடைச்சோன்னா பிரியாணி ரெடி. ஆக மொத்தத்தில் நம்மளோட பிரியாணி டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் தான். இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. வாங்க. தகன்னு நரம் நரம் கரம் கரம் உடைக்கணும். ரைஸ் நல்லா நீ போட்டாது பார்த்தீங்களா, கலகலகலன்னு இருக்கிறாங்க. இப்போது முடிச்சாச்சு. இப்போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வந்துடுவோம். சரி, இந்த நீ எதாவது சொல்ல போறேன்னா சொல்லு. பாய். இதான் சொல்ல போறியா? வேறு எதுவும் சொல்கிறேன். சரி, பாய். அடடா, ஏசி ரூமுக்குள்ளே வந்தால் தாங்க ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. இவ்வளோ நேரம் நெருப்பில் நின்றுட்டு அந்த ஜில்லுன்னு காற்றுப்படுது பார்த்தீங்களா, ரொம்ப சுகமாக இருக்குது. சரி, ஒரு தூக்கத்தை போடுவோம்.